ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்யறதுக்கு இன்னைக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நான் வந்து மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசியும் வந்து குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் போடும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 டைம் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நான் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு. ஜவ்வரிசி வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஊறதுக்குள்ள நமக்கு உருளைக்கிழங்கும் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்த பின்னாடி அந்த மேலே இருக்கிற தோலை வந்து உரிச்சிட்டு நம்ம காய் துருவோம் இல்லையா, அதில் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகின உடனே நம்ம ஊற வச்சிருந்த ஜவ்வரிசி வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கும். நம்ம கையில் வந்து நசுக்கணும் அப்படின்னா நல்லா மசிஞ்சு வரும். அந்த அளவுக்கு ஊறி இருக்கும். இப்போ இதை நெய்யில் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட நான் பால் வந்து ஒரு டம்ளரில் பாதி பால் பாதி தண்ணி மொத்தமாக ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் போல் பசும்பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம துருவி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதையும் வந்து சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கும் வந்து சூப்பராக வெயிட் போடும். அதே மாதிரி ஜவ்வரிசியும் நல்லா வெயிட் போடும். நெய் அதுக்கப்புறம் வந்து பாலும் வந்து குழந்தைக்கு நல்லா வெயிட் போடக்கூடியது தான். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் ஏலக்காய் இது கூட சேர்க்கல. உங்களுக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏலக்காய் கூட இது கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்வீட்டுக்கு வந்து நான் கற்கண்டு பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம்லாம் சேர்க்கிற மாதிரி இருந்தால் ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாமே குக் ஆகி வரதுக்கு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். நல்லா குக் ஆகிட்டு ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரட்டும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஜவ்வரிசி ரெண்டுமே நல்லா சாஃப்டாக குக் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சியும் வந்துருச்சு. குழந்தைங்களுக்கு ஊட்டினா வந்து அழகாக சூப்பராக சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஸ்பூனில் எடுத்து விட்ற அந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுடைய ரொம்பவே சுவையான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெடி. இந்த ஃபுட்டு செய்யறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இது வந்து இப்போ ரொம்ப ரெய்னி சீசனாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு நைட் டைம் எல்லாம் கொஞ்சம் இனிப்பான ஃபுட்ஸ் வந்து கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் பெப்பர் தூள் எல்லாம் போட்டு ரொம்ப வாமா தொண்டைக்கு இதமாக வந்து ஒரு ஃபுட்டு நம்ம தாராளமாக செய்து கொடுக்கலாம். நெய் நல்லா உருகின உடனே இதில் கொஞ்சமாக ஒரு 4 ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம துருவி வச்சிருக்கிற கேரட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நெய்லேயே வந்து நல்லா வதக்கிக்கலாம். கேரட் நல்லா வதங்கின உடனே இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த கேரட்டையும் தண்ணியும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட நான் 1/4 கப் ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். ரோல்டு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து குழந்தைக்கு வெயிட் லாஸ்லாம் ஆகாது. ஓட்ஸ் வந்து தாராளமாக குழந்தைக்கு கொடுக்கலாம். ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு. இப்போ இந்த கேரட்டும் ஓட்ஸும் வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் வந்து கேரட்டும் ஓட்ஸும் நல்லா வேகணும். வெந்த உடனே இது நல்லா குலைவாக வரும். இப்போ இது கூட நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சிருக்கேன் ஓட்ஸையும் கேரட்டையும். இது கூட பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். குழந்தை எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பெப்பர் தூள் வந்து இந்த ரெய்னி சீசனில் குழந்தைங்களுக்கு சளி வராது. கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா சளி இருக்கிற குழந்தைங்களுக்கும் சட்டுன்னு சரியாகும். இப்போ இந்த கேரட்டையும் ஓட்ஸையும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு இந்த மாதிரி ஸ்பூனில் நல்லா மசிச்சு விட்டுருங்க. ஓட்ஸ் வெந்துட்டாவே அது நல்லா குலைவாக வந்துடும். கேரட் மட்டும் துருவி சேர்த்துருக்கிறதால குயிக்காகவே வந்து வெந்துடும். கேரட் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்பூன்லேயே நல்லா மசிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேரட்டும் ஓட்ஸும் நல்லா குக் ஆயிருச்சு. இந்த கேரட்டை மட்டும் நான் ஸ்பூன்லேயே நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இப்போ இது கூட நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின பன்னீர் வந்து எடுத்துக்கிறேன். பன்னீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹை கால்சியம் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பன்னீர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பன்னீர் வந்து ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ண ஒன்று தான். அதனால் நம்ம வந்து இதை குக் பண்ண தேவையில்லை. இது மாதிரி ஃபைனலாக ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கிட்டாலே போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு ஃபுட்டு இது. இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுங்க, லஞ்ச் டின்னர் எந்த டைமில் வேணாலும் செய்து கொடுக்கலாம் தாராளமாக. பன்னீர் வந்து நைட்டு டின்னராகவும் கொடுக்கலாம். நல்லாவே டைஜஸ்ட் ஆகும்.